நீதிமன்றம் என்ன சொல்றாங்க பீகார் விஷயத்துல? 65 லட்சம் பேர் நீக்கின இல்ல, யாரெல்லாம் நீக்கின அதை உன்னுடைய வெப்சைட்ல நீ போடணும். ஒவ்வொரு மாவட்ட தேர்தல் அலுவலகத்திலும் அந்த பட்டியல் ஒட்டப்பட வேண்டும். ஒவ்வொரு நகராட்சிகளிலும் ஒவ்வொரு ஊராட்சி பேரூராட்சிகளிலும் இவர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற அந்த பட்டியலை நீ ஒட்ட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொன்னது. தீர்ப்பு இன்னை வரைக்கும் மதிக்கலங்க. இன்னை வரைக்கும் தீர்ப்பு மதிக்கல. உடனே என்ன செஞ்சாங்க தெரியுங்களா? நாங்க திருத்தத்தை மேற்கொள்கிறோம் என சொல்லி அந்த 65 லட்சம் பேருக்கு என்ன காரணம் கேட்டிருந்தான் தெரியுமா? எந்த சான்றுகளை கொடுக்க முடியாதோ அந்த சான்றுகளை அவர்கள் தரவில்லை என சொல்லி அவர்கள் நீக்கினால. உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொன்ன பிறகு இது மிகப்பெரிய அளவிற்கு பேசும் பொருளாக மாறிய பிறகு 65 லட்சம் பேர் என்ன ஆயிட்டான் தெரியுங்களா? 19 லட்சம் பேரா குறைஞ்சிருக்கான். அப்ப இதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு போகவில்லை என்று சொன்னால், அல்லது கண்டு காணாமல் தேர்தல் கமிஷன் நேர்மையா நடந்திருக்குன்னு நாம இருந்திருந்தோம் என்று சொன்னால், இந்த 65 லட்சம் பேரில் ஓட்டு இழந்தவர்கள் 65 லட்சம் பேர், அதுல 20 லட்சம் பேர் என்ன சொல்றாங்க தெரியுமா? இவர்கள் வந்தேரிகள், குடியேறிகள் என சொல்லி இவர்களை மறைமுகமாக இந்த என்ஆர்சி மூலம் இஸ்லாமியர்களை அகதிகளாக விரட்டுவதற்கு அத்தனை திட்டங்களை தீட்டிட்டான். ஒரு முறை ஜெயிக்கிறதுக்கான எல்லா வேலையும் செய்யறான், மறுபகுதியில் என்ன செய்யறான்? குடியுரிமை அற்றவர்கள் என சொல்லி இஸ்லாமியர்களை அகதிகளாக மாற்றக்கூடிய அத்தனை நிகழ்வுகளையும் தேர்தல் கமிஷன் செய்தது. அன்பிற்கினிய சகோதரர்களே, மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அவசர செயல் வீரர்கள் கூட்டத்தில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். மிக முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பல்வேறு பணிகளை, உறக்கங்களை விட்டுவிட்டு நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம் என்று சொன்னால், அதனுடைய வீரியத்தன்மையை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு எஸ்ஐஆர் என்கின்ற ஒரு செயல் திட்டம் தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. எங்கு திரும்பினாலும் எஸ்ஐஆர், எந்த சமூக ஊடகங்களை பார்த்தாலும் எஸ்ஐஆர் என்கின்ற பேச்சு சரளமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முன்பதாக இதற்கெல்லாம் என்ன காரணம், ஏன் இப்படிப்பட்ட செயல் திட்டங்களை எல்லாம் ஆளக்கூடிய பாசிச அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறது என்ற அந்த தகவலை நாம் அடிப்படையாக தெரிந்து கொண்டால்தான் இந்த சூழ்ச்சிக்கான காரணத்தை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு ஆளக்கூடிய பாசிச அரசு 3வது முறையாக மத்தியில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பிரதமர் வாஜ்பாய் பிரதமராக இருந்த பொழுது முழுமையான ஆட்சி நடைபெறவில்லை என்றாலும் ஒரு கூட்டணி ஆட்சி நடைபெற்றது. ஆனால் இந்த ஆட்சியை பிடிப்பதற்கு இவர்கள் எப்படிப்பட்ட செயல் திட்டங்களை எல்லாம் செய்வார்கள் என்பதை அடிப்படையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் மிகப்பெரிய வல்லரசாக அமெரிக்கா இருக்கிறது என்று சொன்னால், இந்த அமெரிக்கா 2025 வல்லரசாக இருக்க வேண்டும் என்பதை என்றைக்கு அவர்கள் திட்டமிடுகிறார்கள் என்றால் 1925 திட்டமிட்டுட்டாங்க. நம்ம 2025 நாம் தான் வல்லரசாக இருக்க வேண்டும். அப்படி 2025 வல்லரசாக இருக்க வேண்டும் என்றால் 100 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் என்னென்ன செயல் திட்டங்களை எல்லாம் எடுக்க வேண்டும் என்பதை அவர்கள் திட்டமிட்டதால் தான் இன்றைக்கு மிகப்பெரிய வல்லரசுகள் எல்லாம் ஒழிந்து போய்விட்டது. சோவியத் யூனியன் எல்லாம் இன்றைக்கு சிதறி போய்விட்டதற்கு காரணம் சரியான திட்டமிடல் இன்றைக்கு அமெரிக்காவில் இருந்ததால் அவர்கள் இன்று வரை வல்லரசாக இருக்கிறார்கள். இதே பாணியை தான் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் என்கின்ற இந்த இந்துத்துவ அமைப்பு என்ன செய்கிறது என்றால், நாம் 100 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவில் ஆட்சி செய்ய வேண்டும் என்றால் அதற்கு என்னென்ன செயல் திட்டங்களை எல்லாம் வகுக்க வேண்டும் என்பதை அவர்கள் முன்கூட்டியே தீர்மானித்து விட்டார்கள். அந்த முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டதுதான் இன்றைக்கு 3வது முறையாக பிஜேபி அரசு ஆட்சியில் இருக்கிறது. இந்த 3வது முறையாக ஆட்சியில் இருக்காங்க இல்லையா, இந்த ஆட்சி இருக்கும் பொழுது அவர்களுடைய கொக்கரிப்பு என்னவாக இருக்கிறது? 2040 வரை பிஜேபியை இந்திய அரசில் இருந்து அசைக்க முடியாது, நாங்கள் தான் ஆட்சி செய்வோம், அதற்கான அத்தனை செயல் திட்டங்களை நாங்கள் எடுத்து விட்டோம் என்று உள்துறை அமைச்சர் முதல் அந்த கட்சியின் முக்கிய தலைவர்கள் வரை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி இந்த அளவிற்கு அவர்கள் உறுதியாக சொல்கிறார்கள் என்று சொன்னால், அந்த அளவிற்கு அவர்களுடைய செயல் திட்டங்கள் என்பது இன்றைக்கு நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்தப்பட்டு விட்டது. நீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு முன்னணி அதிகாரத்துறையை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும்
அந்த பாசிச சிந்தனை கொண்ட அதிகாரிகள் உயர்மட்ட அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நிலைகளை 100 ஆண்டுகளாக இவர்கள் செய்ய தொடங்கிவிட்டார்கள். சுதந்திரம் அடைந்த பிறகு மிக வீரியமாக அவர்கள் செயல்பட தொடங்கிவிட்டார்கள். நாட்டில் பிஜேபி அரசாங்கம் பாசிச அரசு வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மிகப்பெரிய தடையாக எது இருக்கிறது? அன்றைக்கு அவர்கள் ஒரு கருத்து கணிப்பை நடத்துகிறார்கள். நாட்டில் இருக்கக்கூடிய 540 நாடாளுமன்ற தொகுதிகளில் நாடு முழுவதும் 135 நாடாளுமன்ற தொகுதிகளில் யார் வெற்றியை நிர்ணயிக்கிறார்கள் என்றால், இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய விகிதாச்சாரத்தின் அடிப்படையில், மக்கள் தொகையின் அடிப்படையில் 138 நாடாளுமன்ற தொகுதிகளை நிர்ணயம் செய்யக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள். ஒரு தொகுதியில் 40,000 ஓட்டு இருக்கிறது என்றால் அந்த இஸ்லாமியர்கள் யாருக்கு வாக்களிக்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் என்பது கடந்த 50 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய வரலாறு. ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு 138 இடத்தை சிறுபான்மையினர்கள் நிர்ணயிக்கிறார்கள். அவர் சிறுபான்மையினர்கள் பாசிசத்திற்கு எதிரானவர்கள், நம்மை ஆட்சிக்கு வரக்கூடாது என்று நினைக்கக்கூடியவர்கள். அவர்கள் வெற்றியை நிர்ணயிப்பது மட்டுமல்ல, அவர்கள் இவர்கள் வரக்கூடாது என்பதற்காக மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்தால் இந்த சதவீதம் அதிகரிக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? இந்த 138 தொகுதிகளை குறைப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அந்தந்த செயல் திட்டங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்பதற்கு திட்டமிட்டு செயல்பட தொடங்கினார்கள். முதல் முறையாக ஆட்சிக்கு வந்த பொழுதே என்ன செய்கிறார்கள்? இது 3வது முறையில் முதல்ல வந்தாங்களே, அப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா, நாடு முழுவதும் தொகுதி சீரமைப்பு, நாடாளுமன்ற தொகுதி சீரமைப்பு என்று ஒன்றை கொண்டு வருகிறார்கள். என்ன தொகுதி சீரமைப்பு அப்படின்னா, அது தேர்தல் ஆணையத்தை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் செய்தார்கள். எப்படி செய்தார்கள்? எங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் வெற்றி பெறக்கூடிய நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கிறதோ அந்த தொகுதிகள் எல்லாம் குறிவைக்கிறார்கள். உதாரணத்துக்கு ஒரு தொகுதியில் ஒரு 40,000 ஓட்டு இஸ்லாமியர்கள் ஓட்டு இருக்கிறது என்று சொன்னால் இந்த 40,000 ஓட்டு தான் வெற்றியை நிர்ணயிக்கிறது. இது ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடாது. அந்த 40,000 தொகுதி ஓட்டுகளை 4-5 தொகுதிகளுக்கு பிரித்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக தொகுதி சீரமைப்பு என்ன செய்யலாம்? அந்த 40,000 ஓட்டை 10,000 4 நாடாளுமன்ற தொகுதிக்கு பிரித்து விடுகிறார். இஸ்லாமியர்கள் ஓட்டு எடுப்பதன் நோக்கம் அல்ல, அந்த வெற்றியை நிர்ணயிப்பது இவர்கள் இருக்கக்கூடாது. அப்ப ஒரு தொகுதியில பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் வெறும் 4% இருப்பாங்க. 2000 ஓட்டு 3000 ஓட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல என்ன செய்வான்? இங்க இருக்கக்கூடிய 40,000 ஓட்டை அந்த இடத்துல பிரிச்சிருவான். இப்ப 40,000 ஓட்டு போட்டு ஜெயிக்கக்கூடிய தொகுதி என்ன ஆகும் சொன்னா, அங்கு 10,000 வேட்பாளர் இஸ்லாமியர்கள் தான் வாக்களிப்பார்கள். வெற்றியை நிர்ணயிக்க முடியாத நிலை ஏற்பட்டுவிடும். இப்படி செய்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இன்றைக்கு நாடு முழுவதும் 55 தொகுதிகளில் மட்டும்தான் இஸ்லாமியர்கள் வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய தொகுதிகளாக மாற்றியிருக்கிறார். இதுக்கு நீங்க வேற எங்கேயுமே போக வேண்டியதில்லை. தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாடாளுமன்ற தொகுதிக்கு முன்பு புதுக்கோட்டைங்கிற ஒரு நாடாளுமன்ற தொகுதி இருந்தது. இந்த புதுக்கோட்டைங்கிற நாடாளுமன்ற தொகுதி இருக்கு இல்லையா, இந்த நாடாளுமன்ற தொகுதி பெரும்பான்மையானவர்கள் இஸ்லாமிய கிராமங்களை சார்ந்த நாடாளுமன்ற தொகுதி. நீங்க அங்கிருந்து ஈசிஆர்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கோட்டைப்பட்டினம், மீமிசல் இதெல்லாம் தொடர்ச்சியா போனீங்க அப்படின்னா பல கிராமங்கள் இஸ்லாமிய ஊர்களாகத்தான் இருக்கும். பல ஆயிரம் ஓட்டுகள் இஸ்லாமிய வாக்குகள் இருக்கும். யார் இஸ்லாமிய ஓட்டு வாங்குறாரோ அவர் தான் வெற்றி பெறுவார். நாடாளுமன்ற தொகுதி வாக்கு எண்ணிக்கை நடக்கும். முதல் ரவுண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் வந்து கொண்டிருப்பார்கள். 2வது ரவுண்ட்ல அவங்க தான் வருவாங்க. 3வது ரவுண்ட் அவங்க தான் வருவாங்க. 4வது ரவுண்ட் அறந்தாங்கிலிருந்து தொகுதி என்ன தொடங்க பிறகு விகிதாசாரம் பாத்தீங்கன்னா 30,000 40,000 ஓட்டு இருக்கும். இஸ்லாமியர்கள் ஆதரவு பெற்ற வேட்பாளர் 30,000 வாக்கு பின்னாடி இருப்பாரு. ஆனா 4வது ரவுண்ட் என்ன தொடங்கிய பிறகு பாத்தீங்கன்னா அதிரடியாக எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அந்த ஈசிஆர் சைடு ஓட்டு என்ன ஆரம்பிச்சால் இஸ்லாமியர்கள் ஆதரவு பெற்ற எந்த இயக்கமாக இருந்தாலும் சரி அவர்களுடைய எண்ணிக்கை கணிசமாக வென்றுவிடும். அது அதிமுக இஸ்லாமியர்களுடைய ஆதரவை பெற்றிருந்தால் அதிமுக வெற்றி பெறும். அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் இஸ்லாமியருடைய ஆதரவை பெற்றிருந்தால் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். அவ இஸ்லாமியர்கள் யாருக்கு வாக்களிப்பார்களோ அந்த அவர்கள் வெற்றி பெறக்கூடிய தொகுதியாக புதுக்கோட்டை இருந்தது.
இன்னைக்கு எங்க புதுக்கோட்டை தெரியுமா உங்களுக்கு? புதுக்கோட்டைங்கிற நாடாளுமன்ற தொகுதி தமிழகத்தில் கிடையாது. அந்த வாக்குகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அதிலிருந்து சில கிராமங்கள் மதுரைக்கு திருப்பப்பட்டிருக்கிறது, சில கிராமங்கள் ராமநாதபுரத்திற்கு திருப்பப்பட்டிருக்கிறது, சில கிராமங்கள் தஞ்சை தொகுதிக்கு திருப்பப்பட்டிருக்கிறது. அப்ப வெற்றியை நிர்ணயித்த இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் சிதறடிக்கப்பட்டு ஒரு தொகுதியை இல்லாமல் செய்திருக்கிறான் என்றால் இவனுடைய திட்டமிடல் புரிகிறதா? எவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஒரு திட்டமிடல்! அதுவும் இஸ்லாமியர்கள் வாக்களித்து ஒரு வேட்பாளரை வெற்றி பெற செய்யக்கூடாது என்பதற்காக திட்டமிட்டு இவர்கள் செய்கிறார்கள் என்று சொன்னால், இதற்கு அதிகார மட்டத்தில் அவர்களுடைய ஆதரவை பெற்றவர்கள் இருக்க வேண்டும். அதுல என்னென்ன இருக்கான்? தேர்தல் கமிஷனில் யாரெல்லாம் உயர் அதிகாரத்துக்கு வந்தார்களோ, தலைமை தேர்தல் அதிகாரிகள் வந்தார்களோ, அத்தனை பேரும் பாசிச சிந்தனை கொண்டவர்களின் ஆதரவாளர்களாக இருந்தார்கள். அதேபோல நீங்க எந்த துறை எடுத்துங்க, சிபிஐ எடுத்துக்குங்க, அமலாக்கத்துறை வைத்துக் கொண்டு எதிர்க்கட்சியை முடக்கி கொண்டிருக்கின்றன, அந்த துறை முழுவதும் அவர்கள் தான் இருக்கிறார்கள். நீ உச்ச நீதிமன்றத்தில் சந்திரசூட் இருந்தாரே, அதற்கு முன்பு இருந்த நீதிபதியை பாருங்கள். பாபர் மசூதியாக இருக்கட்டும், பல்வேறு இஸ்லாமிய சார்ந்த வழக்குகளாக இருக்கட்டும், அந்த உச்ச நீதிமன்றத்தின் தலைமை பொறுப்பில் இருந்தவர்கள் எல்லாம் என்ன சிந்தனை கொண்டவர்கள், எப்படிப்பட்ட தீர்ப்பை வழங்கியதற்காக அவர்களுக்கு எப்படிப்பட்ட பொறுப்புகள் வழங்கப்பட்டது, எத்தனை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் விடுவி பெற்ற பிறகு இன்றைக்கு எம்பிக்களாக, ராஜ்யசபா எம்பிக்களாக பதவியை பெற்றிருக்கிறார்கள் என்றால் என்ன காரணம்? அவர்கள் அதிகார மட்டத்தில் தனக்கு சாதமானவர்கள் இருக்க வேண்டும், அவர்களுக்கு நன்றி கடனாக அவர்களுக்கு தேவையான பதவியை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகளை பாசிசம் செய்து கொண்டிருக்கிறது. அவர் திட்டமிட்டு இஸ்லாமியர்களை முடக்குவதற்கான எல்லா செயல்களையும் செய்துவிட்டார்கள். அது மட்டும் கிடையாது. இப்ப நாடாளுமன்றம் பார்க்கிறோம் இல்ல, புதுசா ஒரு நாடாளுமன்றம் கட்டலாம். ஏற்கனவே நாடாளுமன்றம் இருக்கிறது. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 540 சேர் போட்டிருப்பான், கூடுதலா ஒரு சிறப்பு அழைப்பாளர்கள் சொல்லிட்டு ஒரு 660 சேர் கூட இருக்கும், 600 சேர் தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு நாடாளுமன்றம் கட்டப்பட்டிருக்குல்ல, புது நாடாளுமன்றம் கட்டப்பட்டிருக்கிறத, அதுல என்ன செய்யறான் அப்படின்னாக்க, இன்னைக்கு 840 சேர் போடப்பட்டிருக்கு. எதுக்கு 840? என்னைக்காவது நம்ம பேசி கேட்டிருக்கோமா? ஒரு நாடாளுமன்றத்தில் நாட்டில் 540 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான். ஆனா 840 கிட்ட ஒரு சேரை போட்டு ஒரு பெரிய நாடாளுமன்றமாக உருவாக்கி இருக்கிறான் என்றால் என்ன காரணம் தெரியுமா? வட மாநிலத்தில் நாடாளுமன்ற தொகுதிகளே அவர்களால் வெற்றி பெற முடிகிறது. நீங்க தமிழகம், கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் எவ்வளவுதான் அவர்கள் போராடினாலும், இங்க இந்த திராவிட சிந்தனை, இன்னொன்று இஸ்லாமிய மாற்று மத மக்களிடத்தில் இருக்கக்கூடிய இணக்கம், கிறிஸ்துவ இந்து மக்களிடத்தில் இருக்கக்கூடிய இணக்கம், அவர்களுடைய இந்த பாசிச சூழ்ச்சி இங்கு வெற்றி பெறவில்லை. அதற்கு என்ன திட்டமிடுகிறான் தெரியுமா? இந்த நாடாளுமன்ற தொகுதிகளில் மக்கள் தொகுதிக்கேற்ப தொகுதிகளை கொடுப்பது. உதாரணத்துக்கு தமிழகத்தில் வந்து பாத்தீங்கன்னா 7 கோடி மக்கள் இருக்கிறான், 6,36,00,000 பேர் இருக்கான் வாக்காளர். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த 40 தொகுதி இருக்கிற 39 தொகுதி, அதை குறைப்பது. ஒரு நாடாளுமன்றத்துக்கு இவ்வளவு வாக்காளர்கள் தான் இருக்க வேண்டும் என குறைப்பது. அவனுக்கு ஆதரவா இருக்கு பாருங்க, அசாம், பீகார், ஊபி போன்ற மாநிலங்கள் இருக்குல்ல, அங்கு நாடாளுமன்ற தொகுதிகளை அதிகரிப்பது. இப்படி தொகுதி சீரமைப்புன்னு சொல்லி என்ன செய்யறான் அப்படின்னா, எங்கெல்லாம் தனக்கு ஆதரவு குறைவாக இருக்கிறதோ அங்கெல்லாம் நாடாளுமன்ற தொகுதிகளை குறைத்து விட்டு, தனக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை அதிகப்படுத்துவதன் மூலம் நிரந்தரமாக வெற்றி பெற முடியும். இப்ப இருக்கக்கூடிய 540 800 மாத்த போறான். அதற்கு கடுமையாக திராவிட முன்னேற்ற கழகம் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறது. அவன் காரணம் சொல்றான், மக்கள் தொகை அதிகமா இருக்கிறதுனால நாடாளுமன்ற தொகுதி அதிகப்படுத்தலாம். அதுக்கு தமிழக முதல்வருடைய கேள்வி என்ன? சில ஆண்டுகளுக்கு முன்பு மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் முதன்மையாக மாநிலமாக தமிழகம் இருக்கிறது என சொல்லி பாராட்டினீர்கள், அப்படி இருக்க வேண்டும் என வழிகாட்டினீர்கள். ஆனால் இன்றைக்கு தான் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதற்காக சூழ்ச்சியின் காரணமாக தமிழகத்தில் மக்கள் தொகை குறைவாக இருக்கிறார்கள், வாக்களிப்பவர்கள் குறைவாக இருக்கிறார்கள் என்று சொல்லி நாடாளுமன்ற தொகுதியில் குறைப்பதற்கு நீங்கள் திட்டமிடுகிறீர்கள் என்று எதிர்க்கட்சி எல்லாம் கடுமையாக குற்றம் சாட்டிக் கொண்டிருக்கிறது. நோக்க புரியுதான்? 540 இருந்தால் 140 150 தொகுதி ஜெயிக்க முடியாது. 840 மாற்றினால் தனக்கு ஆதரவான மாநிலங்களில் பல நாடாளுமன்ற வேட்பாளர்களை வெற்றி பெற செய்து விடலாம் என்பதற்காக திட்டமிட்டு நாடாளுமன்ற தொகுதிகளே அதிகரிக்க தொடங்கிவிட்டார்கள் என்றால்
இவர்களுடைய சூழ்ச்சியை புரிஞ்சுக்கணும். இவன் என்ன நினைக்கிறான், 20 ஆண்டுகள் இன்னொரு 40-50 ஆண்டுகள் இந்தியாவை ஆட்சி செய்து விட்டால் ஒட்டுமொத்தமாக இந்து தேசமாக இதை மாற்றிவிடலாம், இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இரண்டாம் தரப்பு மக்களாக நடத்திவிடலாம் என்கின்ற எண்ணத்தில் இப்படிப்பட்ட செயல் திட்டங்களை செய்கிறார்கள். அதனுடைய அடுத்த இடம்தான், அடுத்த பகுதி தான் இவர்கள் என்ன செய்கிறார்கள், தேர்தல் கமிஷன் இருக்குல்ல, இந்த தேர்தல் கமிஷனை நியமிக்கக்கூடிய ஒரு ஜனநாயக முறை இருக்குங்க. அது என்ன ஜனநாயக முறை என்று சொன்னால், நாடு சுதந்திரம் பெற்றதிலிருந்து தேர்தல் கமிஷன் என்பது எந்தவித அச்சமுமின்றி சுதந்திரமாக ஜனநாயகமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன் அவர்கள் தேர்தலை நடத்த வேண்டும், அவர்கள் நடுநிலையாக தேர்தலை நடத்தி ஜனநாயக ரீதியாக மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்களை ஆட்சியில் அமர வைக்கக்கூடிய அத்தனை வழிகாட்டுதல்கள் தேர்தல் கமிஷன் செய்யணும். அப்ப இவர்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு கருத்து வேறுபாடு இல்லாமல் நடுநிலையாக இருக்க வேண்டும் என்பதற்காக அரசியல் சாசன சட்டம் என்ன செய்யறது தெரியுமா, இந்த தேர்தல் கமிஷனராக இருக்கக்கூடியவரை 3 நபர்கள் தேர்வு செய்யலாம் என்று அரசியல் சாசன சட்டம் வழிவகுக்கிறது. யார் யார் தேர்வு செய்யலாம், 3 பேரில் நாட்டில் பிரதமர் ஒருவர், இரண்டாவது யார் தெரியுமா, எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர், மூன்றாவது யார் என்று சொன்னால் நாட்டின் உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதி. இந்த 3 நபர்களும் சேர்ந்து அடுத்த தேர்தல் தலைமை அதிகாரி யார், தலைமை தேர்தல் கமிஷனர் யார் என்று தேர்வு செய்ய வேண்டும். இதுதான் அரசியல் சாசன சட்டம் வகுத்திருக்கக்கூடிய உரிமை. இவன் என்ன செஞ்சான் தெரியுங்களா, சென்ற முறை சந்திரசூட் நீதிபதியாக இருந்தார்ல, அப்போது என்ன செய்கிறான் என்று சொன்னால், இவன் பலமிக்க அதிகாரத்தில் இருந்தான். சென்ற முறை நாடாளுமன்ற வேட்பாளர்கள் வெற்றி பெற்றவர்கள் அதிகம் பலமிக்கவர்களாக இருந்தார்கள் நாடாளுமன்றத்தில். அப்ப என்ன செய்கிறார்கள், அந்த 3 நபர்களில் யார் 2 பேர் வாக்களிக்கிறார்களோ அவர்கள் தான் தேர்தல் கமிஷனராக வர முடியும், தலைமை தேர்தல் கமிஷனாக. அப்போது இவர்கள் என்ன செய்கிறார்கள், அவசரமாக ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வருகிறார்கள். அந்த 3 நபர்களில் பிரதமர் ஒருவர் இருப்பாராம், இரண்டாவதாக எதிர்க்கட்சி தலைவர் இருப்பாராம், மூன்றாவதாக அந்த வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய வேட்பாளர் தேர்வாளர்களாக உச்ச நீதிமன்ற நீதிபதி இருந்தாரே அவரை எடுத்துட்டு என்ன பண்றான், ஆளும் கட்சியை சேர்ந்த ஒருவர் இருக்கலாம் என ஒரு சட்ட திருத்தத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்து அதற்கு இங்க இருக்கக்கூடிய அதிமுக போன்ற கட்சிகள் ஜால்ரா அடித்ததன் விளைவாக அந்த உச்ச நீதிமன்றத்தின் அந்த அதிகாரம் பறிக்கப்பட்டு 3வது நபரை பிரதமரை நியமிக்கலாம் என திருத்தம் கொண்டு வருகிறார்கள். அப்படி திருத்தம் கொண்டு வந்து என்ன செய்தார்கள், 3வது நபராக அந்த தேர்தல் கமிஷனை தேர்வு செய்யக்கூடியவர் யாராக இருந்தார் என்று சொன்னால் அமித்ஷாவாக இருந்தார். இப்ப இந்த 2 பேர் வாக்களிக்கிறவங்க தான் ஜெயிக்க முடியும். அப்ப யார் தேர்தல் கமிஷனா வந்து வரணும், இவர்கள் யாரை கையை காட்டுகிறார்களோ அவர்தான் தலைமை தேர்தல் கமிஷனாக வர முடியும். ஏன் தேர்தல் கமிஷனராக வர முடியும், கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அதுதான் இப்ப எஸ்ஐஆர். இன்றைக்கு நம்ம பாதிக்கப்படுறதுக்கு காரணம் எங்க இருந்து ஆரம்பிக்கிறத நீங்க பார்க்கணும். அப்ப என்ன செய்கிறார் அமித்ஷா, இன்றைக்கு ஞானேந்திரகுமார் இருக்கின்றாரே தலைமை தேர்தல் கமிஷனர் இருக்கின்றாரே, இவர் அமித்ஷாவுடைய துறையில் பல முன்னணி பொறுப்புகளை வகித்த ஒரு சாதாரண ஒரு ஊழியராக பணியாற்றியவர், அந்த அதிகாரத்தில் உயர் பதவி வகித்தவர். அவரை திட்டமிட்டு என்ன செய்கிறார்கள், தலைமை தேர்தல் கமிஷனராக அவரை நியமிப்பதற்கு இவர்கள் பரிந்துரை செய்கிறார்கள். அவர் ராகுல் காந்தி சொல்லி என்ன ஆக போகுது, எதிர்க்கட்சி தலைவர் ஓட்டு போட்டாலும் அங்க 2 பேர் யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ அவர் தான் ஜெயிப்பார். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் இன்றைக்கு ஞானேந்திரகுமார் தலைமை தேர்தல் அதிகாரியாக இருக்கின்றாரே. உச்ச நீதிமன்றம் ஆடக்கூடிய உச்ச நீதிமன்றம் போடக்கூடிய அந்த தீர்ப்புகளை கூட கண்டும் காணாமல் அதிகாரமிக்கவராக இன்றைக்கு இருக்கின்றாரே ஞானேஸ்வரகுமார். யார் என்று சொன்னால் அமித்ஷாவின் அடிவருடியாக இருந்த நபர் தான் இன்றைக்கு தலைமை தேர்தல் கமிஷனாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இப்பதான் என்ன செய்யறான், தமிழகத்தில் பல மாநிலங்களில் பிஜேபி ஆட்சி செய்து கொண்டிருந்தது. ஆனால் சென்ற முறை மிகப்பெரிய அளவிற்கு பிஜேபிக்கு எதிராக அலையடிக்க ஆரம்பித்தது. நாடாளுமன்ற தேர்தலில் பல தொகுதிகளில் பிஜேபி அரசாங்கம் ஆளக்கூடிய பாசிச அரசாங்கம் தோல்வியை தழுவும் என அதிகாரப்பூர்வமான கருத்துக்கள் தெரிவித்தன. அப்பதான் என்ன செய்யறான், தேர்தல் கமிஷனர் கையில வச்சிருக்கிறான்ல,
அப்படி அந்த தேர்தல் கமிஷனர் கையில் வைத்துக் கொண்டு மகாராஷ்டிரா, கர்நாடகாவில் ஆளும் காங்கிரஸ் மாநில அரசுல வெற்றி பெறுது. ஆனா நாடாளுமன்ற தொகுதிகளில் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் பிஜேபி வெற்றி பெறுது. ஒரு மாநில தேர்தல் ஒரு 6 மாசம் 7 மாசத்துக்கு முன்னே நடக்குதுங்க. அதுல மாநிலத்தில் காங்கிரஸ் வெற்றி பெறுது. ஆனா 19-20 தொகுதிகளில் பிஜேபி வெற்றி பெறுகிறது. எப்படா வெற்றி பெறுது அப்படின்னு பார்த்தா, இந்த தேர்தல் கமிஷனர், தலைமை தேர்தல் கமிஷனர் வைத்துக் கொண்டு என்ன செய்கிறார்கள், இந்த வாக்காளர் வாக்குப்பதிவு நடக்கும் இல்ல, அந்த வாக்குப்பதிவு நடக்கக்கூடிய இடங்களில் பல்வேறு திருட்டு வேலைகளை செய்கிறார்கள். அதுல ராகுல் காந்தி ஓட்டு சோரன் சொல்லிட்டு இருக்காரு. அது மாதிரி ஒரே இல்லத்தில் பல ஆயிரம் ஓட்டுகளை சேர்த்தார்கள். பல இடங்களில் பார்த்தீங்கன்னா இறந்தவர்களுக்கு வாக்குரிமை இருப்பதாக காட்டினார்கள். பல இடங்கள் என்ன செஞ்சாங்க தெரியுங்களா, 4 மணி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு வாக்குப்பதிவு ஆயிருக்கும், 35%, 38% ஆயிருக்கும். 4:45 வரைக்கும் ஆயிருக்கும். 6 மணி வரைக்கும் வாக்குப்பதிவு நடக்கணும். தேர்தல் அதிகாரத்தின் விதிமுறை என்ன அப்படின்னா 6 மணி வரைக்கும் நடக்கணும். 6 மணிக்கு கியூல எவ்வளவு பேர் நின்னாலும் அது 7 மணி ஆனாலும் அந்த கியூ முடிகிற வரைக்கும் நடத்தணுங்கிறது விதிமுறை. ஆனால் 6:45, 4:45, 5 மணிக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஊடகங்களும் சொல்கிறது, இந்தியாவில் வாக்குப்பதிவு எவ்வளவு சதவீதம் நடந்திருக்கு, 58% வாக்கு நடந்திருக்கிறது, பதிவு நடந்திருக்கிறது. இது தேர்தல் கமிஷனுடைய அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் வெளியிடப்பட்ட தகவல். 5 மணிக்கு தகவல். ஆனா 6:45 தகவல் வருகிறது, 7 மணிக்கு தகவல் வருகிறது, 72% வாக்குப்பதிவு. காலையிலிருந்து 8 மணி நேரம் ஓட்டு போடுறாங்க. 9 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் ஓட்டு போட்டது 38%, 40%. ஆனா கடைசி 1 மணி நேரத்தில் சுமார் 30%, 32% வாக்குப்பதிவானது அப்படின்னு சொல்லி 72% வாக்குப்பதிவானது என்று சொல்லி தேர்தல் கமிஷன் அன்றைக்கு வாக்குப்பதிவை வெளியிடுகிறது என்று சொன்னால், இந்த 2 மணி நேரத்தில் என்ன பண்றான், கடைசி நேரத்தில் உதாரணத்துக்கு நீங்க வாக்குவளிக்கு போவோம்ல, இப்படி பூத் ஏஜென்ட் உட்கார்ந்து இருப்பாங்க. இந்த பூத் ஏஜென்ட்ல திமுகவை சார்ந்த இருப்பார், எல்லா கட்சியும் சார்ந்தவங்க இருப்பாங்க. இவர் வேட்பாளர் கிடையாது, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பூத் ஏஜென்ட் உட்கார வச்சிருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, கடைசி நேரத்தில் ஒரு இன்னொரு 40% ஓட்டு போடணும்னு வச்சுக்கோங்க. ஒரு எதிர்கட்சியை சார்ந்த பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடியவர் அங்க பூத் ஏஜென்டா இருப்பார். ஆயிரக்கணக்கு லட்சக்கணக்கான ரூபாய் கொடுப்பது, அவன் எவ்வளவுதான் கட்சிக்கு உழைச்சா கூட அவன் சம்பாதிக்க முடியாது. அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், லட்சக்கணக்கான ரூபாயை கொடுத்து விட்டு அவனுடைய ஆதரவோடு யார் எதிர்க்கட்சியாக இருக்கின்றானோ நேர்மையா இருக்க செய்ய முடியாது. பல பூத்துகளில் இவர்களை விலை பேசி என்ன செய்வான், அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா அந்த 2 மணி நேரத்தில் பல ஆயிரம் ஓட்டுகள் பதிவாகும். இப்படி பதிவாகித்தான் 83 நாடாளுமன்ற தொகுதிகளில் இறுதி கட்டத்தில் இவர்கள் வாக்கு பெற்று தனி மெஜாரிட்டி, மைனாரிட்டி தானே, 80 தொகுதிகள் இவர்கள் அதிகமாக பெற்றதை இப்படித்தான் என்பதை இன்றைக்கு தெல்ல தெளிவாக அந்த வாக்கு நடந்ததை இந்த நேரத்தை வைத்து சொல்கிறார்கள். எப்படி சொல்றான், வாக்கு வாயால சொல்லிட்டு போறானா, கிடையாது. எதிர்கட்சி எல்லாம் கடுமையான கேள்வி எழுப்புகிறார்கள். நீ ஓட்டு போட உள்ள வர்றவங்க இருந்து ஓட்டு போட்டு வெளியில போற வரைக்கும் சிசிடிவி கேமரா வச்சிருக்கிறார். காலையிலிருந்து 8 மணி நேரத்தில் 38% வாக்கு பதிவானது என்று சொன்னால், நீ கடைசி 1 மணி நேரத்தில் மீதி 32% வாக்கு பதிவானது என்றால் அதனுடைய புட்டேஜை வெளியீடு, சிசிடிவி கேமராவுடைய பதிவை வெளியீடு என்று இன்றைக்கு அனைத்து கட்சிகளும் சொல்கிறார்கள். ஆனா ஒரு ஜனநாயக நாட்டில் ஜனநாயகத்தை தேர்வு செய்யக்கூடிய ஒரு தேர்தல் கமிஷன் என்ன சொல்கிறது தெரியுமா, இறுதி வரை அந்த வாக்காளர் பதிவு செய்யப்பட்ட அந்த நேரத்தில் பதிவு செய்யப்பட்ட அந்த வீடியோவை வெளியிட முடியாது என்று சொல்லி இன்று வரை மறுத்து வருகிறார்கள். அது மட்டும் சொல்லல, இன்னொன்னையும் கேட்கிறாங்க, ஓட்டில் நம்ம மிஷின் அழுத்தினா அப்படியே கட்சியில் ஓட்டு விழுவுது. ஆனா ஒவ்வொரு இடத்துல விவிபி பேடுன்னு ஒன்று வச்சிருப்பான். நீங்க ஓட்டு அழுத்தினீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம உதாரணத்துக்கு ஒரு தென்னை மரத்துக்கு ஓட்டு போறோம்னு வச்சுக்கோங்க, அந்த தென்னை மரம் சின்ன உள்ள விழுவும். இப்படி எல்லா இடத்துல இந்த விவி பேடு வைக்கணும்னு சொல்லி உயர் நீதிமன்றத்திற்கு போய் போராடுகிறார்கள். உயர் நீதிமன்றம் தேர்தல் கமிஷன் சொல்லக்கூடியதை ஏத்துக்கிட்டு அது எப்படி 540 நாடாளுமன்ற தொகுதியில அது எப்படி வைக்க முடியும், அது பெரிய வைக்க முடியாதுங்கிறான். சரி, மாடலுக்கு வச்சிருக்கல, எல்லா தொகுதியிலும் அந்த விவி பேடு இருக்காதீங்க, ஒரு குறிப்பிட்ட இடங்களை வச்சிருக்கிறான்.
சரி, அந்த எண்ணு அந்த வச்சிருக்க இடத்துல எத்தனை ஓட்டு சீட்டு விழுந்துச்சு உள்ள, அதையும் பதிவான ஓட்டு இருக்க அதையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம் எடுடான்னு சொன்னா அதற்கும் தேர்தல் கமிஷன் ஒத்துழைக்கல. அவன் எவ்வளவு பெரிய மோசடி செய்யறான். உச்ச நீதிமன்றத்தில் போய் கேட்கிறான், உச்ச நீதிமன்றத்தில் நீதி கிடைக்கவில்லை. எல்லா உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுடைய கருத்துக்களும் தகவல் நீங்க வரக்கூடிய செய்திகளை பாருங்களா, ஆரம்பத்தில் பாத்தீங்கன்னா நீதி கிடைக்க போகிறது என்ற நம்பிக்கை இருக்கும். அப்படியே மக்கள்கிட்ட கொஞ்சம் அப்படி தளர்ந்து போன பிறகு அது ஆப்போசிட் அப்படியே இருக்கும். பீகார்ல அப்படிதானங்க நடந்துச்சு. 4 நாளில் நீ அந்த வெப்சைட்ல விடணும், யாரெல்லாம் நீக்கின, அவர்களுடைய பெயர்கள் என்ன, இறந்தவர்கள் நீக்கினாயா, இவர்களுக்கு ஆதாரம் இல்லை என்று நீக்கினாயா, எல்லாவற்றையும் நீ வெப்சைட்ல போடணும்னு சொன்னா 4 நாட்கள்ல. நீங்க இணையதளத்துல போய் பாத்தீங்கன்னா ஹைகோர்ட் தீர்ப்புல இருக்கும், சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புல இருக்கும். இன்னைய வரைக்கும் அந்த தீர்ப்பு இன்னைக்கு நடைமுறைப்படுத்திருக்கான தேர்தல் கமிஷன் கொடுக்கல. கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்னு போறாங்க, கோர்ட் நீதி சொல்லல, அந்த வழக்கு நிலுவையில கிடக்கு. அப்ப இன்றைக்கு தேர்தல் கமிஷனே ஒட்டுமொத்தமாக மக்களுடைய உரிமையை பறிக்கக்கூடிய அநியாயத்தை செய்கிறது. அந்த அநியாயத்திற்கு எதிராக நீதிமன்றத்தில் போய் நம்ம நீதி கேட்க போனோம்னா நீதி கிடப்பில் போடப்படுகிறது. காலதாமதமாக வந்த நீதி என்ன கிடைக்கும்? 65 லட்சம் ஓட்ட பறிச்சுட்ட, ஏன் பறிச்சேன்னு கேட்டு பதில் சொல்லி இருந்தா தமிழகத்தில் எஸ்ஐஆர் நடக்காது. எஸ்ஐஆர் எப்படி நடக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லி இருக்கும். ஆனால் உச்ச நீதிமன்றம் சொல்லியும் அந்த 65 லட்சம் நபர்களை ஏன் நீக்கினார்கள், யார் நீக்கப்பட்டார்கள் என்பதை தேர்தல் கமிஷன் வெளியிட வேண்டிய அவசியமில்லை என்று சொல்லி இன்று வரை வெளியிடாமல் இருக்கிறார்களே, அதனுடைய பாதிப்பு தமிழகத்தில் இருக்கு. இன்னைக்கு ஒரு மாநிலத்தில் உச்ச நீதிமன்றம் கடுமையாக கண்டிச்சுல, அது இன்னும் வெளியிடலையா, ஏன் வெளியிடல அப்படின்னு சொல்லி அந்த தேர்தல் கமிஷனை நீக்கக்கூடிய உரிமை இருக்கிறது உச்ச நீதிமன்றத்திற்கு. ஆனா நடவடிக்கை எடுக்கல. கவாய் என்ன பண்ணுவாரு, முடிஞ்சு போச்சு. அடுத்து வரக்கூடிய நீதிபதி என்ன செய்வார்? அவ வரக்கூடிய நீதிபதி எப்படி தீர்ப்பு சொல்லுவார்? அதுக்குள்ள பல மாநிலங்களில் ஒரு வருஷத்துல 12 மாநிலத்தில் எஸ்ஐஆர் நடத்திடுவான். அப்ப இன்றைக்கு தேர்தல் கமிஷனை வைத்துக் கொண்டு அத்தனை மோசடி வேலைகளையும் இன்றைக்கு ஆளக்கூடிய பாசிச அரசு செய்கிறது. தப்பிச்சுக்கிறான். தேர்தல் கமிஷன் தனி சுதந்திரமானது, அதற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என இன்றைக்கு ஆளக்கூடிய அரசு ஒதுங்கி கொண்டிருக்கிறது. எல்லாத்தையும் பழி வாங்கின மாதிரி அமைதியா இருக்கிறானுங்க, பதிலே சொல்லலையங்க, அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை சொல்கின்றாரே. ஒரு ஐயக்கத்தனம் பாருங்களேன். உதாரணத்துக்கு கர்நாடகாவில் ஒரு தொகுதிங்க, நாடாளுமன்ற தொகுதிங்க, அங்க பாத்தீங்கன்னா 1,500,000 ஓட்டு அதிகமாயிருக்கு. இந்த 1,500,000 ஓட்டு எப்படி அதிகமானுச்சு? அந்த ஓட்டு லிஸ்ட கொடுன்னு கேட்கிறான் தேர்தல் கமிஷன்ல காங்கிரஸ் சார்ந்தவர்கள். அவன் என்ன செய்யறான் தெரியுங்களா? ஒரு இன்னைக்கு என்ன கம்ப்யூட்டர் சொல்றான்ல, டிஜிட்டல் இந்தியான்னு சொல்றான்ல, எல்லாமே டிஜிட்டல் மயங்கிறான். பணமே இருக்கக்கூடாதுங்கிறான், பணமே பேப்பராகவே இருக்கக்கூடாது, எல்லாமே டிஜிட்டலாக மாத்துங்கிறான். எல்லாமே டிஜிட்டல் மயம் சொல்றவன் அந்த தொகுதியில் போய் கேட்கறாங்க, ஏன்டா எவ்வளவு பேர் வாக்களித்தாங்க, இந்த இவங்களுடைய லிஸ்ட் எல்லாம் கொடு, நாங்கள் செக் பண்ணணுங்கிறான். உச்ச நீதிமன்றத்துக்கு போய் தான் அந்த ஆர்டரை வாங்க முடிஞ்சு. கொடுத்தான். எப்படி கொடுத்தான் தெரியுங்களா? 7 அடி உயரத்துக்கு பிரிண்ட் அவுட்டா கொடுக்குறாங்க. அந்த பிரிண்ட் அவுட்டையும் படிக்க முடியாது. அப்படி பிரிண்ட் அவுட்டா கொடுக்கறான். என்ன டிஜிட்டல்? ஏன்னா ஒரு கம்ப்யூட்டர்ல போட்டு ஒருத்தர் காதர்னே இருக்காரா, இந்த தொகுதி வார்டுல இவருக்கு வாக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு உடனே செக் பண்ற ஒரு நிமிஷ வேலையை 7 அடி உயரத்துக்கு பேப்பர் பிரிண்ட் அவுட் மட்டுமே இருக்கு. அதுல அவனுக்கு கவுண்ட் கண்டுபிடிச்சு தான் 1 லட்சம் ஓட்டு திருடி இருக்காங்கிறத இன்னைக்கு காங்கிரஸ் நிரூபிச்சிருக்கான். அப்ப எந்த அளவிற்கு தேர்தல் கமிஷன் அயோக்கியத்தனம் செய்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இவன் என்ன செய்யறான்னா, இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் வெற்றி நிர்ணயிக்க கூடாது தொகுதியை பிரிச்சான். மாநிலத்திலும் என்ன செய்யறான்? பிரிக்க முடியல. நீங்க சட்டமன்ற தொகுதியில எல்லாம் பிரிக்க முடியாது. எப்படி பார்த்தாலும் 10,000 ஓட்டு இஸ்லாமியர் ஓட்டு வந்துடும். அப்ப பிரிக்க முடியாது. அப்ப என்ன செய்யறான் அப்படின்னா, 2 விதத்தை எடுக்கிறான். அந்த ஒரு கல்லில் 2 மாங்காய்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி சிஏஏ நடைமுறைப்படுத்திட்டான். ஆனா என்ஆர்சியை கொண்டு முடியவில்லை. மக்களுடைய குடியுரிமையை மக்களிடத்தில் கேட்கக்கூடாது கடுமையான போராட்டங்கள் எதிர்ப்பு நடந்ததனால் அந்த என்ஆர்சி கிடப்பில் கிடைக்கிறது. இதை மறைமுகமாக என்ன செய்கின்றான்? தேர்தல் கமிஷனை வைத்துக் கொண்டு எஸ்ஐஆர் என்கின்ற இந்த தேர்தல் சிறப்பு சீர்திருத்தத்தை நடைமுறைப்படுத்துகின்றான். பல்வேறு மாநிலங்கள் அவன் செய்யல. 2002 2005 நடந்தது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம வீட்டில் ஒருத்தர் 18 வயசு அடைஞ்சிட்டா வச்சுங்க, தேர்தல் கமிஷனில் போய் நம்ம கடிதம் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, கலெக்டர் ஆஃபீஸில் நம்முடைய ஓட்டை சேர்த்துருவான். உள்ளாட்சி தேர்தல் வருதுன்னா தேர்தல் வார்டு கவுன்சிலர் வருவார், எங்கள் அப்பா செத்து போயிட்டாருன்னா தேர்தல் நிற்கிறோம். இது வழக்கமாக நடக்கக்கூடியதுங்க.
இது எஸ்எஸ்ஆர்னு சொல்லுவாங்க, ஸ்பெஷல் ரிவிஷன். இது வந்து நடந்துகிட்டே இருக்கு வழக்கம் போல. இப்போ இவன் என்ன செய்யறான், மாநிலங்களில் வந்து ஆட்சி முடிஞ்சு மீண்டும் வரக்கூடிய வாய்ப்பு இல்லை அரசு, பாசிச அரசுக்கு. அப்போ இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை, அதே போல தலித்துகளுடைய வாக்குகள், தலித்தெல்லாம் அவனுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறான். அப்போ அப்படிப்பட்ட வாக்குகள் தனக்கு யாரெல்லாம் வாக்களிக்க மாட்டார்களோ அவர்களுடைய வாக்குரிமை பறிப்பதற்கு ஒரு கடுமையான சட்டத்தை கொண்டு வருகின்றான். அதுதான் எஸ்ஐஆர்ங்கிறான், சிறப்பு சீர்திருத்தம்ங்கிறான். அந்த சிறப்பு சீர்திருத்தத்தில் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, குடியுரிமையை கேட்கிறான். நீ இந்தியர் தானா என்பதற்கு குடியுரிமை நிரூபிக்கக்கூடிய ஆவணங்களை தர வேண்டும் என்று ஒரு திருத்தத்தை கொண்டு வருகின்றான். அப்பதான் உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க. குடியுரிமையை கேட்கக்கூடிய உரிமை யாருக்கு இருக்கிறது? அது உள்துறை அமைச்சகத்துக்கு தான் இருக்கிறது. உள்துறை அமைச்சகம் தான் அமித்ஷாக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரம் தான் என்ன செய்யணும், தனியா அதுக்காக மக்களை சந்தித்து நீ இந்தியன் தானா என்பதற்கு உன்னிடத்தில் என்ன ஆவணங்கள் இருக்கிறது என்பதை கேட்க வேண்டும். ஆனா இவன் என்ன செய்யறான், இந்த எலெக்ஷனை மையமாக வைத்து, எலெக்ஷனை காரணமாக வைத்து அந்த மகுதியில் பீகார்ல ஒவ்வொரு இடத்துல என்ன செய்யறான், குடியுரிமை நிரூபிக்கக்கூடிய ஆவணங்களை கொடுக்க வேண்டும்ங்கிறான். தமிழகத்திலும் அங்களும் உள்ள இந்த வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி அவர்கள் ஆரம்பத்தில் என்ன செய்யறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூன் 24 2025 ஜூன் 24ஆம் தேதி 2025 எவ்வளவு வாக்காளர்கள் இருக்காங்க தெரியுங்களா? பீகார்ல 7,89,00,000 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இவன் எஸ்ஐஆர்னு ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தி கொண்டு போறான். அப்ப ஆரம்பத்தில் பெரிய அளவிற்கு விழிப்புணர்வு இல்லை. ஏதோ மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துறான், தேர்தல் அதிகாரிகள் வந்து சந்திக்கிறாங்க, வாக்குரிமை பற்றி அவர்கள் கேட்கிறார்கள் என்று மக்கள் நினைத்தார்கள். அப்படி நினைத்தது அவன் ஒரு மாசம் முழுவதும் எஸ்ஐஆர்ங்கிற நடைமுறைப்படுத்தினாங்க. அப்படி நடத்திய பிறகு ஆகஸ்ட் 24ஆம் தேதி என்ன செய்கின்றான், எவ்வளவு பேர் பீகார்ல வாக்குரிமை பெற்றிருக்கிறார்கள் என்ற செய்தியை வெளியிடுகின்றான். 7,89,00,000 இருந்தது. ஆகஸ்ட் ஒரு மாசம் கழிச்சு எவ்வளவு சொல்றான் தெரியுங்களா, 7,24,00,000. 65 வாக்காளர்கள் அவர்கள் வாக்களிக்கக்கூடிய உரிமை இழந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்றான். அப்படி சொல்லிட்டு அவன் சொல்லக்கூடிய காரணம் என்ன தெரியுமா, இந்த பீகார் வங்காளதேசத்துக்கு நேபாள் போன்ற எல்லைகளை ஒட்டிய பகுதியாக இருக்கிறது. பல நாடுகளில் இருந்து அகதிகளாக இங்கு வந்து விட்டார்கள். இவர்கள் எல்லாம் இந்தியாவுக்கு வந்த குடியேறிகள், இவர்கள் வாக்குரிமை அற்றவர்கள் என சொல்லி 65 லட்சம் பேரை நாங்கள் நீக்கி இருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் அறிக்கையை வெளியிடுகிறார்கள். தேர்தல் கமிஷனுடைய அறிக்கை அதுதான். அப்பதான் எதிர்க்கட்சி எல்லாம் கடுமையான கோபம் அடைகிறார்கள். யாரடா நீ போய் கேட்ட, யாரை போய் சந்தித்தா என்று சொல்லி தமிழகத்தில் இருக்கக்கூடிய சமூக ஊடகங்கள் என்ன பண்றான் தெரியுங்களா, பீகாருக்கு போறான். 65 லட்சம் பேருங்கிறது சாதாரணமாக கிடையாது. எப்படி நீக்கினான் சொல்லி ஒவ்வொரு மக்களையும் சந்தித்து, இல்லங்களை சந்தித்து, தேர்தல் கமிஷன் வந்ததா, உங்களிடத்தில் என்ன கேட்டார்கள் என்று கேட்டால் எங்களை அவங்க வந்து பார்க்கவே இல்லைங்கிறான். எங்கள்கிட்ட தேர்தல் கமிஷனே வரல, எங்களுடைய ஓட்டுகளை பறித்து விட்டார்கள், நாங்கள் ஓட்டு போட முடியாதுங்கிறான். நாங்க பரம்பரை இந்த நாட்டை சார்ந்தவர்கள், எங்களுடைய ஓட்டுரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது முஸ்லிம் சொல்றான், தலித்து சொல்றான், யாரெல்லாம் பாசிசத்துக்கு எதிராக வாக்களிப்பார்களோ அவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள். அப்போதுதான் எதிர்க்கட்சிகள் அவர்கள் என்ன செய்கிறார்கள், கையில் எடுத்து மிகப்பெரிய போராட்டத்தை அறிவிக்கிறார்கள். உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறார்கள். எப்படி நீ 65 லட்சம் பேர் நீக்கின, அதற்கு ஆதாரத்தை கொடு. தேர்தல் அரசியல் சாசன சட்டம் என்ன சொல்கிறது, தேர்தல் கமிஷன் வந்து ஒருவரை நீக்குவதாக இருந்தால், உதாரணத்துக்கு இந்த சகோதரன் நீக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, நான் தேர்தல் கமிஷன் அதிகாரி, நினைச்ச மாத்திரத்தை நீக்க முடியாது. அவரை கூப்பிட்டு அவர்கிட்ட கேட்கணும், நீங்க கொடுக்கக்கூடிய ஆதாரம் ஏற்கத்தக்கதாக இல்லை, ஏன் உங்களுடைய வாக்குரிமை நான் பறிக்க கூடாதுன்னு நோட்டீஸ் அனுப்பணும். ஒருத்தரை நீக்கினா கூட அதான் சட்டம். அப்படி நான் நோட்டீஸ் அனுப்ப அவர் என்ன செய்வாரு, இல்லைங்களா இந்திய குடிமகன் தான், என்னுடைய தாத்தா இருந்தாரு, என்னுடைய பாட்னார் இருந்தாரு, எங்க அப்பா இங்கதான் இருந்தாரு, நான் இந்தியன் என்பதற்கு இவ்வளவு ஆவணங்கள் இருக்குன்னு கொடுக்கணும். அப்படி கொடுக்காத பட்சத்தில் தான் ஒருத்தரையே நீக்க முடியும். ஆனா இவன் அதிரடியா 65 லட்சம் பேரை நீக்கிறான். அப்படின்னா எப்படி நீக்கினார்கள் என்கின்ற கேள்வி நாடுல இல்ல, உலக நாடுகள் முழுவதும் பரவுகிறது. என்னடா வெற்றியை வந்து 65 லட்சம்ங்கிறது சாதாரணமா நினைக்கிறோம். 65 லட்சம்ங்கிறது எவ்வளவு பெரிய வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய ஓட்டு தெரியுமா?
இப்படி அநியாயமாக நீக்கப்பட்டார்கள். அப்ப சில நீதிபதிகள் இடத்துல நீதி எதிர்பார்த்து போகும் பொழுது உச்ச நீதிமன்றம் என்ன சொல்றாங்க? பீகார் விஷயத்துல நீ 65 லட்சம் பேரை நீக்கின இல்ல, யாரெல்லாம் நீக்கின அதை என்ன செய்யணும்? உன்னுடைய வெப்சைட்ல நீ போடணும். ஒவ்வொரு மாவட்ட தேர்தல் அலுவலகத்திலும் அந்த பட்டியல் ஒட்டப்பட வேண்டும். ஒவ்வொரு நகராட்சிகளிலும் ஒவ்வொரு ஊராட்சி பேரூராட்சிகளிலும் இவர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற அந்த பட்டியலை நீ ஒட்ட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொன்னது. தீர்ப்பு இன்னை வரைக்கும் மதிக்கலங்க. இன்னை வரைக்கும் தீர்ப்பு மதிக்கல. உடனே என்ன செஞ்சாங்க தெரியுங்களா? நாங்க திருத்தத்தை மேற்கொள்கிறோம் என சொல்லி அந்த 65 லட்சம் பேர்கிட்ட என்ன காரணம் கேட்டிருந்தான் தெரியுமா? எந்த சான்றுகளை கொடுக்க முடியாதோ அந்த சான்றுகளை அவர்கள் தரவில்லை என சொல்லி அவர்கள் நீக்கினால. இப்ப என்ன செஞ்சிருக்கிறான்? இந்த உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொன்ன பிறகு, இது மிகப்பெரிய அளவிற்கு பேசும் பொருளாக மாறிய பிறகு 65 லட்சம் பேர் என்ன ஆயிட்டான் தெரியுங்களா? 19 லட்சம் பேரா குறைஞ்சிருக்கான். அப்ப இதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு போகவில்லை என்று சொன்னால், அல்லது கண்டு காணாமல் தேர்தல் கமிஷன் நேர்மையா நடந்திருக்குன்னு நாம இருந்திருந்தோம் என்று சொன்னால், இந்த 65 லட்சம் பேரில் ஓட்டு இழந்தவர்கள் 65 லட்சம் பேரு, அதுல 20 லட்சம் பேர் என்ன சொல்றாங்க தெரியுமா? இவர்கள் வந்தேரிகள், குடியேறிகள் என சொல்லி இவர்களை மறைமுகமாக இந்த என்ஆர்சி மூலம் இஸ்லாமியர்களை அகதிகளாக விரட்டுவதற்கு அத்தனை திட்டங்களை தீட்டிட்டான். ஒரு முறை ஜெயிக்கிறதுக்கான எல்லா வேலையும் செய்யறான். மறுபகுதியில் என்ன செய்யறான்? குடியுரிமை அற்றவர்கள் என சொல்லி இஸ்லாமியர்களை அகதிகளாக மாற்றக்கூடிய அத்தனை நிகழ்வுகளையும் தேர்தல் கமிஷன் செய்தது. இதை எதிர்த்து கடுமையான நீதிமன்றத்துக்கு போன பிறகு, அங்கு மிகப்பெரிய பேரணிகளை எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் நடத்திய பிறகு ஒண்ணுமே செய்ய முடியல. அதன் பிறகுதான் என்ன செஞ்சான்? நீ எந்த ஆவணத்தை கொடு, ஆதார் கார்டு நீதான கொடுத்த, அதை எப்பறம் நீ ஏத்துக்காம இருக்க முடியும்னு உச்ச நீதிமன்றம் சொன்ன பிறகு கூட அப்பயும் ஆதார் கார்டை ஆதாரமா எடுத்துக்கல. நான் கேட்ட 11 இதுல இதையும் நீ சேர்த்து கொடுத்தா அதையும் ஆதாரமா எடுத்துக்கொள்கிறோம் என சொல்லி இன்றைக்கு 19 லட்சம் பேர்களை மட்டும் வாக்குரிமை அற்றவர்களான மாத்திருக்கிறான். அப்படின்னா இவருடைய மோசடி புரியுதா? 65 லட்சம் பேர் இந்த எலெக்ஷனுக்கு, இன்னைக்கு எலெக்ஷன் நடந்திருக்குங்க பீகார்ல, இது கோர்ட்ல போய் தீர்ப்பு வாங்கல, பிரச்சனை பெருசாக நடைபெற என்று சொன்னால் இந்த 65 லட்சம் பேர் வாக்களித்திருக்க மாட்டாங்க. பல லட்சம் பேர் இஸ்லாமியர்கள் இந்திய குடிமக்கள் என்கின்ற உரிமையை இழந்திருப்பார்கள். அவ இப்படிப்பட்ட தருணத்தில் தான் இவன் அசைஞ்சு கொடுக்கல. ஏன்னு வச்சுங்களேன், பதவி நீக்கினா என்னாச்சு? தேர்தல் கமிஷன்ல இருந்து இன்னும் 1 வருஷம் இருப்பான். அதுக்கப்புறம் உயர்ந்த பதவி, அது ராஜ்யசபா எம்பியா இருக்கலாம், அல்லது எம்பி ஆகாம மினிஸ்டர் ஆகக்கூடிய வாய்ப்புகளை ஆளும் அரசு கொடுக்கலாம். அதுக்கு ஜால்ரா போடக்கூடியவர்கள் எவ்வளவு சங்கடங்கள் வந்தாலும் சரி, எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, உறுதியாக இருப்பவன சொல்லி இப்ப என்ன செஞ்சிருக்கிறான் தெரியுமா? 12 மாநிலங்களில் உடனடியாக எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தப்படும். எவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்கு, எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பண்ணியிருக்கான். உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு. உச்ச நீதிமன்றம் என்ன செய்யணும்? எப்ப இந்த வழக்கு இருக்கு, நீ இவ்வளவு பெரிய மோசடி செஞ்சிருக்கிற, 65 லட்சம் பேர் நீக்கின சொன்னதுக்கு பிறகு நீ 40 லட்சம் பேருக்கு மேல சேர்த்து இருக்கிற, இது ஒழுங்குமுறைப்படுத்தும் வரை எஸ்ஐஆரை நடைமுறைப்படுத்தக்கூடாது உச்ச நீதிமன்றம் ஆணையிடணுமா இல்லையா? பீகார் வழக்கு இன்றைக்கு விசாரணையில் இருக்கும் பொழுது 11 மாநிலங்களில் வரக்கூடிய 7 மாதங்களில் தேர்தல் வருது. எங்கெல்லாம் வருது? எங்கெல்லாம் பிஜேபி ஆப்போசிட்டா இருக்கோ அந்த மாநிலத்திலாம் வருது. தமிழகத்தில் வருது, கேரளால வருது, பாண்டிய வருது, மேற்கு வங்கத்தில் வருது, திரிபுரால வருது. இப்படி 11 மாநிலங்களில் பிஜேபி எதிராக இருக்கக்கூடிய மாநிலங்களில் தேர்தல் வருகிறது. அந்த இடங்களில் எல்லாம் பிஜேபிக்கு எதிராக கடுமையான அலைகள் அடித்துக் கொண்டிருக்கிறது. அப்ப அங்க வேற மாநில கட்சிகள் ஆட்சிக்கு வந்துவிட்டால் அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் போது மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும். தமிழகத்தில் பல மாநிலங்களில் ஆட்சி செய்யக்கூடிய பிஜேபி பல மாநிலங்களில் ஆட்சி இழக்கக்கூடிய நிலை வரும். அதனால என்ன செய்யறான்? இந்த 11 மாநிலங்களிலும் எஸ்ஐஆர் உடனடியாக நடத்தப்படும். அது 1 மாசத்துக்குள்ள தமிழகத்தில் இருக்கக்கூடிய 6,36,00,000 பேருக்கு நாங்கள் வாக்குரிமையை மறுபரிசீலனை செய்வோம் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் எப்படி முடியும்? 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் இல்ல, 6,36,00,000 வாக்காளர்கள் புதுசாவே விண்ணப்பம் செய்யணும். நீங்க புதிய வாக்காளரை சேர்ப்பது இயல்புங்க.
புதுசா ஒரு தொகுதிக்கு ஒரு 10,000 பேர் சேர்றான்னு வச்சுக்க, இயல்பா சேர்த்தரலாம். நீ ஒரு சட்டமன்ற தொகுதியில 3 லட்சம் ஓட்டு இருக்குன்னா அந்த 3 லட்சம் மக்களையும் சந்தித்து நீ விண்ணப்பத்தை பெற்று அதை பரிசீலித்து அதன் பிறகு நான் இறுதி வாக்காளர் பட்டியலை விடுவேன் சொன்னான்னா இந்த ஒரு மாசத்துல 7,39,00,000 மக்களின் வாக்காளர் விண்ணப்பத்தை பெற்று சரி காண முடியுமா? சரி காண முடியாது. இங்க தமிழகத்தில் என்ன நடக்குது தெரியுமா? இந்த பீகாரில் நடந்த பிரச்சனை மிகப்பெரிய அளவிற்கு தேர்தல் கமிஷனுக்கு கடுமையான மன உளைச்சலையும் அசிங்கத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. பீகாரில் நீக்கிறது போல தமிழகத்தில் நீப்பதற்கு அவர்கள் முயற்சி எடுத்தார்கள். ஆனால் இந்த பிரச்சனை பெரிதான பிறகு இப்ப என்ன செஞ்சிருக்கான் தெரியுமா? அங்க வந்து பாத்தீங்கன்னா 11 ஆவணங்கள் சொன்னாங்க. 11 ஆவணங்கள் கொடுத்தால்தான் நீங்கள் வாக்காளர் என்பதை நிரூபிக்க முடியும். அது யாராக இருந்தாலும் சரி. நீங்க இன்னைக்கு 18 வயசா இருந்தாலும் அந்த 11 வாக்கு இதுல வந்து ஒண்ணு கொடுக்கணும். உங்களுக்கு 50 வயசாகி உன்னோட பார்ட்னர் இந்தியாவில் இருந்தாலும் சரி, நாம் கேட்கக்கூடிய 11 ஆவணங்களில் ஒன்றை தர வேண்டும் என்று அங்கு பீகார்ல சொன்னான். இங்க இந்த பிரச்சனை பெரிதான பிறகு என்ன சொல்லிட்டான் தெரியுமா? இந்த ஆவணங்களில் எதுவும் தர வேண்டாம். இந்த 11 ஆவணங்கள் இருக்குல்ல, இந்த 11 ஆவணங்களில் முதல் முறையாக உங்களிடத்தில் வருகிறோமே, அப்போது நீங்கள் எந்த ஆவணத்தையும் தர வேண்டாம். நாங்கள் கொடுக்கக்கூடிய விண்ணப்பத்தை நீங்கள் பூர்த்தி செய்து தர வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றான். இது கொஞ்சம் ஆறுதலான விஷயம். ஏன் அப்படின்னா அவன் கேட்கக்கூடிய 11 ஆவணங்கள் இருக்குல்ல, எங்க அப்பாவோட பர்த் சர்டிஃபிகேட் கேட்டா நான் எங்க போய் வாங்குறது? எங்க அம்மாவோட பர்த் சர்டிஃபிகேட் கேட்கறேன், எங்க அம்மா படிக்கவே இல்லை. எங்க அம்மா ஒரே ஓட்டு போட்டாங்களாம். அது எம்ஜிஆர் இல்ல, சிவாஜி ஏதோ கட்சி ஆரம்பிச்சாராம், அப்போ ஓட்டு போட்டாங்க. அந்த ஓட்டை தவிர அவங்க ஓட்டு போட்டதே கிடையாது. எங்க போய் தேர்றது? அப்ப அவன் கேட்ட லிஸ்ட்ல அது மாதிரி வாகன வாசி இதெல்லாம் இருந்துச்சு. மத்திய அரசாங்கத்தில் ஊழியராக இருந்தால் அடையாள அட்டை வேணும். யார் மத்திய அரசாங்கத்தில் ஊழியராக இருக்க போறோம்? அல்லது மத்திய மாநில அரசாங்கம் உங்களுக்கு இடம் கொடுத்திருந்தால் அதற்கான நகல் பத்திரம் இருக்கும், இல்ல அரசு கொடுத்தது நிலம்னு, அதுக்கான ஆவணம் கொடுக்கணும்னு முடியாத விஷயத்தை சொன்னான் பீகார்ல. ஆனா தமிழகத்தில் என்ன செஞ்சிருக்கிறான்னா அப்படி எந்த விதையும் கேட்கல. நீங்க முதல் முறையாக கொடுக்கும் பொழுது விண்ணப்பத்தை நீங்கள் பூர்த்தி செய்து கொடுத்தால் போதும்னு சொல்லி இருக்கிறான். அந்த விண்ணப்பத்தில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கறத நீங்க கவனிக்கணுங்க. இந்த ஃபார்மை நம்ம ஃபில்அப் பண்ணி தர்றோம். சரி, இதுல என்னங்க பெரிய நெருக்கடி வந்த போது ஃபார்மை கொடுத்துறோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த ஃபார்மை நம்ம முறையா ஃபில்அப் பண்ணி தர்றது, அடுத்தது நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்கும் ஃபார்ம் வந்துருச்சா அப்படிங்கிறது உறுதிப்படுத்துறதுல நம்ம விஷயம் இருக்கு. ஒரு பிஎல்ஓ வர்றான், நம்மள்கிட்ட வந்து எல்லாத்தையும் பதிவு செஞ்சுப்போம், கொடுக்கலன்னா என்ன ஆகிறது? அல்லது நம்ம வந்து அலட்சியமா இருந்துடுறோம். அப்போ ஆல்ரெடி நம்ம வந்து அலட்சியமா இருந்துடுறோம் அப்படின்னா நம்முடைய பேர் ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபார்ம் வராதனால என்ன செய்வான்? ஃபார்ம் வரலன்னு சொல்லி பேரை எடுத்து விட்டுருவான். அப்போ நம்ம யாரெல்லாம் வாக்காளர்கள் உறுதியாக தெரிகிறதோ அது முதல் கட்டம் இதுதான். அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து தரணும். இதை பொறுத்த வரைக்கும் நம்முடைய மக்கள்கிட்ட என்ன அப்படின்னா, இந்தியாவில் 100% வாக்கு பதிவாகுதா? எவ்வளோ பதிவாகுதுன்னா, கள்ள ஓட்டு இல்லாமல் பார்த்தீங்கன்னா 52% தான் வாக்கு பதிவாகுது. 20% கள்ள ஓட்டு போடுறான், மீதி 30% ஓட்டு இல்லை. இந்த 30% ஓட்டு எங்க இருக்குன்னா பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் வெளிநாடுகளில் இருப்பது, பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் வாக்களிப்பதில் ஆர்வம் இல்லாமல் இருப்பது. இங்கே உட்கார்ந்துருக்கிறோம்ல, இதில் எத்தனை பேர் வந்து எல்லா தேர்தலும் ஓட்டு போட்டிருக்கோன்னு கேளுங்களேன். என்னடா இங்கே திருட்டு போயிங்க, ஏன்டா ஓட்டு போடணும்னு நினச்சவங்க இருக்கிறோம். அது மாதிரி பலர் இருக்கிறோம். அப்படி நம்ம வாக்கு போடுறது என்ன அவசியம் இல்லைன்னு அலட்சியமாக இருந்துட்டோம்னா இதுலேருந்து நம்மளோட லிஸ்ட் நீக்கப்பட்டும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த ஃபார்மில் முதல் கட்டமாக யாருக்கெல்லாம் வாக்களித்து இருக்கிறோமோ அவர்களுக்குள்ள ஃபார்ம் தான் இது, புதிய வாக்காளர்களுக்கு அல்ல. இதை நம்ம ஃபில்அப் பண்ணி செஞ்சு கொடுத்து முறையாக கொடுத்திருக்கிறோமா என்பதை நான் பார்த்துக்கணுங்க. இது முதல் கட்ட விஷயங்க. இது வந்து அட்ரஸ் கன்ஃபார்மாக ஒரே வீட்டில் தான் இருந்திருப்போம், நமக்கு இந்த ஆதாரங்கள் இருக்கும். இதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய விஷயம். இரண்டாவது இருக்கு, பெரும்பாலும் எல்லாருக்கும் சொந்த வீடு கிடையாது, வாடகை வீட்டில் இருந்திருப்போம். போன தேர்தலில் வந்து ஒரு தெருவில் இருந்திருப்போம், இந்த தேர்தலில் வீடு மாறி வந்திருப்போம். இப்போ அந்த பிஎல்ஓ அதிகாரி வர்றாருல, இப்போ வர்றாரு, காதர்பாய் இந்த இடத்துல இருந்தாருன்னு எனக்கு ஃபார்ம் இருக்கு, அவர் இல்லை. இப்போ இவர் என்ன செய்வார்னா இந்த ஃபார்ம் கொடுக்க மாட்டார், நீங்கள் வந்து கேட்டாலும் கொடுக்க மாட்டார். இப்போ என்ன செய்வாருன்னு சொன்னால் இதை வந்து நீங்கள் திருத்தம் செய்யும் பொழுது தான் நீங்கள் இதை ஃபில்அப் பண்ணி தரணும்னு சொல்லுவார். அதில் 2 விதம் இருக்கிறது. என்ன அப்படின்னா, தொகுதி மாறி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒருத்தர் மதுரையில் இருக்கவர், மதுரை தொகுதியிலே இருந்தால் வரக்கூடிய பிஎல்ஓ கிட்ட நான் இந்த தொகுதியை சார்ந்தவன் தான், வீடு தான் மாறி இருக்கேன்னு ஃபில்அப் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கிறான். அப்படி சில அதிகாரிகள் மறுத்தால் இரண்டாவது சீர்திருத்தத்தின் பொழுது, ரெண்டாவது இருக்கு இல்லையா, அது வந்து ஃபார்ம் 8 இருக்கு, அதில் எழுதி கொடுக்கணும்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. அது எப்படின்னா இந்த முதல் ஒரு மாதம், இந்த டிசம்பர் 4க்கு பிறகு ஃபில்அப் பண்ணி தண்ணி இருக்கிறது. இப்போ வந்து அட்ரஸ் மாறி இருக்கிறோம் அப்படின்னா, ஒரே தொகுதியில் மாறி இருக்கிறோம்னா
அந்த பிஎல்ஓ அக்செப்ட் பண்ணிக்கிட்டா நம்ம அட்ரஸை மாற்றி கொடுக்கலாம். தொகுதி மாறி இருக்குன்னு வச்சுக்கோங்க, எழுதி கொடுக்க முடியாது. அது எப்போ எழுதி கொடுக்க முடியும்னா, இந்த ஒரு மாத காலம் இருக்குல்ல, நவம்பர் டு டிசம்பர் முடிஞ்ச பிறகு தேர்தல் கமிஷன் அறிவிப்பான் புதிய வாக்காளர்கள் சேர்ப்பு திருத்தம். புதிய வாக்காளர் சேர்ப்புக்கு 6ஆம் நம்பர் ஃபார்ம் இருக்கு. புதிய அந்த வாக்காளர்ல இருந்து நீக்கணும், அப்பா செத்து போயிட்டார் நீக்கணும்னா அது 7ஆம் நம்பர் ஃபார்மை கொடுக்கணும். திருத்தம் செய்யணும் அப்படின்னா 8ஆம் நம்பர் ஃபார்மை கொடுக்கணும். அதை அடுத்த மாதம் சொல்லுவான், டிசம்பர் 4க்கு பிறகு சொல்லப்படும், அந்த நேரத்தில் கொடுக்கணும். அவ இந்த மாதிரி வரும்போது நம்முடைய பெயர் தெரு மட்டும் மாறி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு விசாரித்த வகையில் சில பிஎல்ஓ அதிகாரிகள் கொடுத்துருக்குறாங்க. சில பிஎல்ஓ அதிகாரிகள் இல்லை உங்களுக்கு வராது, உங்கள் வீட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா திருப்பி நம்ம அறிவிப்பு செய்வோம்ல, அப்போ அந்த அட்ரஸை கொடுத்து நீங்கள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அப்படி கேட்கும் பொழுதும் நீங்கள் இந்த ஆவணங்கள் எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை. இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி செய்து கொடுத்தால் போதுமானது. இது அடிஞ்சிருச்சு. அடுத்ததாக நம்ம கவனிக்க வேண்டியது, வெளிநாட்டில் இருப்பாங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்மள்கிட்ட ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி பார்க்கும் பொழுது அவர்கள் தான் கையெழுத்து போடணும், அவர்கள் இருக்கணுமானா எந்தவித அவசியம் கிடையாது. இப்போ நான் வீட்டில் இருக்கிறேன், என் மகன் வெளிநாட்டில் இருக்கிறான், என் தம்பி வெளிநாட்டில் இருக்கிறான், நான் வீட்டில் இருந்தால் நான் பொறுப்பாளர். அந்த ஃபார்மை வாங்கி ஃபில்அப் பண்ணி செய்து அந்த 4 ஃபார்மோ 10 ஃபார்மோ அதற்கு எல்லாத்துக்கும் நான் தான் உறுதிமொழி. நான் இதில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் உண்மையானது என்பதை சான்றளிக்கிறேன், அவர் கையெழுத்து போட்டு கொடுத்தாலே போதுமானது. அப்போ இது வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கான தகவல். இப்போ இந்த விஷயம் பார்த்துக்கிறீங்க. இதில் 2002 2005 நம்முடைய பேர் இருக்கா அப்படிங்கிறது 2 விஷயம் பார்க்கணும். ஒன்று, வரக்கூடிய அதிகாரிகளுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்குறான். 2002ன்னு போட்டு அந்த லிஸ்ட்டு வார்டில் இருந்தீங்கன்னு போட்டு உடனே அவங்களே எடுக்கக்கூடிய முறைகள் இருக்குது. ஆனால் சத்து உணவு வேலையாளுக்கு தானே வர்றாங்க, அவங்களுக்கு பல இதை தெரியலை. அப்போ முன்கூட்டியே நம்ம என்ன செய்யணும்னா, வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் நம்முடைய கிளை பகுதியில் உங்களுடைய 2002 2005 எஸ்ஐஆரில் உங்களுடைய பெயரோ உங்களுடைய பெற்றோர் பெயரோ இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்வதற்கு முகாம் நடத்துகிறோம், நீங்கள் எங்களை அணுகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்யூட்டரை போட்டுட்டு அதில் நான் சொல்லக்கூடிய அந்த ஓட்டர் இது இருக்குது பார்த்தீங்களா, ஓட்டர்ஸ் ECI.gov.in இதை வெப்சைட்டில் திறந்தீங்கன்னா 2 வரும். ஒன்று நேம், இன்னொன்று எஸ்ஐஆர் எபிக் நம்பர்னு வரும். அதில் அவங்க வச்சிருக்கக்கூடிய நம்பரை போடலாம். நம்பர் இல்லைன்னா பேரை போட்டு எந்த சட்டமன்றம் எந்த வார்டுன்னு போட்டிங்கன்னா அவருடைய பேரை சர்ச் பண்ணாலே உடனே வந்துடும். இதை நம்ம எடுத்து ஒரு பிரிண்ட் அவுட் கூட கொடுத்தலாம், இதாங்க அவங்க எபிக் நம்பர், அதிகாரி அதை காட்டுங்கன்னு சொல்லிடலாம். இதை கொடுத்துட்டு போயிடுற முறைகள் இருக்குங்க. ஒன்று, இப்படி பார்த்தீங்கன்னா பிஎல்ஓ அதிகாரி 3 முறை வருவாங்க. 3 முறை, ஒரு முறை ஃபார்ம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபார்மை நீங்கள் ஜெராக்ஸ் எடுக்க முடியாது. இந்த ஃபார்மை கொடுத்துட்டு ஃபில் பண்ணி வைங்கன்னா 2வது முறை வாங்கிக்கிறது கால அவகாசம் இருக்குது. அவங்கள்ட்ட கேட்கலாம், எங்க நாங்கள் ஃபில்அப் பண்ணி வைக்கிறோம், அப்புறம் வாங்கிக்கிங்கன்னு சொல்லலாம். அப்படி நம்ம வாங்கி வச்சுட்டு ஜெராக்ஸ் எடுத்து அதை ஃபில் பண்ணி பார்க்குறது, அல்லது தெரிந்தவர்களிடத்தில் ஜெராக்ஸை ஃபில் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் ஃபில் பண்ணுறது சரியானது. இதில் திருத்தம் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வேற ஒரு ஃபார்மில் எழுதலாம் அப்படின்னா அது செல்லுபடி ஆகாது. அதனால் ஒரு ஃபார்மை வாங்கினா அதை ஜெராக்ஸ் எடுத்து வச்சு ஃபில் பண்ணி பார்த்து என்னென்ன தகவல் இருக்குது அது 1க்கு 2 முறை உறுதிப்படுத்திய பிறகு அந்த பிஎல்ஓ அதிகாரிகிட்ட கொடுக்கக்கூடிய முறைகளை வச்சுக்கணும். இது ஒரு முறைங்க. அடுத்ததாக இந்த பிஎல்ஓ ஃபார்ம் தரான் இல்லையா, இந்த ஃபார்மில் ஒன்று அவர்களுக்கு ஒன்று நமக்கு, இதுதான் நமக்கு சான்று. அந்த அதிகாரி வாங்கிட்டு போனாங்க அப்படிங்கிறதுக்கு இதுதான் சான்று. கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம அடுத்தடுத்து முயற்சிகள், ஒன்று ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால் இதை வச்சு தான் மூவ் பண்ண முடியும். அதனால் இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி தருவதில் ஒருத்தரும் விடக்கூடாது. அவர் ஓட்டு போகிறாரு, 95 வயசு அம்மாவாக இருக்கிறாங்க, நடக்க முடியாமல் இருக்காரு, அதெல்லாம் பிரச்சனை, அவருடைய பேர் அந்த ஓட்டு லிஸ்ட்டில் சேர்த்தரணும். இதை நம்முடைய கிளை நிர்வாகம் அந்த ஃபார்மை வாங்குறது, அந்த ஃபார்முக்கு எபிக் நம்பரை எடுத்து கொடுக்குது, இந்த பணியை நீங்கள் செய்து கொடுத்தால் போதும். அல்லது வந்தவர்களிடத்தில் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினால் போதுமானது. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் இந்த விஷயத்தை தளர்த்தி இருக்கிறதுனால இது கொஞ்சம் இலகுவாக போகிறது. இல்லைன்னா இது மிகப்பெரிய சிக்கலாக நமக்கு முடியும். எல்லா கிளைகளும் விழிப்புணர்வாக செய்யுங்க. இன்ஷால்லாஹ் ஒரு ஓட்டு கூட நம்ம இழந்துட கூடாதுங்கிறத கவனமாக இருந்துங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்லாஹு அக்பர், அல்லாஹ்